ஹலோ மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆசான் பப்ளிகேஷன்ஸ்லேருந்து நம்ம ரிசீவ் பண்ணிருக்க புக்ஸ் என்னெல்லாம் அண்ட் அது எப்படி இருக்கு அப்படிங்கிற ரிவ்யூ வீடியோ ப்ளஸ் புக்கை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம ஆசான் பப்ளிகேஷன்ஸோட பொதுத்தமிழ் புக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்கள் ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். இப்போ நம்ம பொதுத்தமிழ் புக்கு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம பொது தமிழோட ஆசான் பப்ளிகேஷன் புக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ சிலபஸ் டாபிக்ஸ் வித் கொஸ்டின்ஸ் இங்கேயே கொடுத்துட்டாங்க. இலக்கணம் 25 கேள்விகள், சொல்லகராதி 15 கேள்விகள், எழுதும் திறன் 15 கேள்விகள், கலைச்சொற்கள் 10 கேள்விகள், வாசித்தல் புரிந்து கொள்ளுதல் திறன் 15 கேள்விகள், எளிய மொழிபெயர்ப்பு 5 கேள்விகள், இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் 15 கேள்விகள். ஸோ நமக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்க எல்லாமே வரிசையாக கொடுத்துட்டாங்க. அண்ட் முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது புதிய மற்றும் பழைய பாட புத்தகம் 6ல இருந்து 12 கவர் பண்ணி இதுல நமக்கு கொடுத்துருக்காங்க. சிறப்பு தமிழ் புதிய மற்றும் பழைய பாட புத்தகத்தோட கண்டென்ட்டும் இதுக்குள்ள இருக்கு. ஸோ ஃப்ரண்ட் பேஜ்ல எல்லாமே நீட்டா அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க. டிஎன்பிஎஸ்சியின் அனைத்து பொது தமிழ் மதிப்பீட்டு தேர்வு மற்றும் தகுதி தேர்வுக்கான சிறப்பு புத்தகம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துடலாமா? ஸோ அகெயின் நமக்கு ஒரு கோட்டோட ஆரம்பிச்சிருக்காங்க. நமக்கு சிலபஸ் டாபிக்ஸ் இங்க வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பாருங்க, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அழகு 1 இலக்கணம். அழகு 1 இலக்கணத்துல நமக்கு ஒரு டாபிக்கும் உள்ள வர சப் டாபிக்ஸ் என்ன அப்படிங்கறதும் கிளியரா இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாபிக்ஸ் உள்ள வர சப் டாபிக்ஸ் என்ன அப்படிங்கறதும் கிளியரா இங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. எழுத்து அப்படின்னா தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும், சார்பு எழுத்துக்கள், மொழி முதல் இறுதி எழுத்துக்கள், அந்த மாதிரி பிரித்தெழுது சேர்த்தெழுது ஒரு டாபிக் அண்ட் அதுக்குள்ள கவர் ஆகிற சப் டாபிக்ஸ் எல்லாமே இங்க நமக்கு கொடுத்துட்டாங்க. இந்த பேப்பர் பாத்தீங்கன்னா எனக்கு சொல்ல தெரியல, குவாலிட்டி நல்லா ஒரு சாஃப்டான பேப்பரா இருக்கு. ரஃபா டக்குன்னு டேர் ஆகுற மாதிரி இல்லாம குவாலிட்டி வைஸ் இது வந்து குவாலிட்டி சூப்பராகவே இருக்கு. அண்ட் புக்ல நமக்கு கவர் ஆகிறது இங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு புக்ல எந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துருப்பாங்களோ. இப்ப அழகு 1 இலக்கணம் 25 கேள்விகள் இருக்கு அப்படின்னா எழுத்து சொல் அது உள்ள என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. எழுத்து அப்படின்னா பிரித்தெழுதல் சேர்த்தெழுதல் சந்திப்பிழை குறிநெடில் வேறுபாடு லகர லகர வேறுபாடு இனவெழுத்துக்கள் அறிதல் சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஒருமை பன்மை அறிதல்னு சொல்லிட்டு ஒரு டாபிக்கும் 1 by 1 கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்க மாதிரியே டயக்ராம் கொடுத்து அதுக்கு அடுத்து ஒன்னொன்னா நமக்கு இங்க எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு புக்ல கொடுத்துருக்கிறது அதோட மீனிங் என்ன, டைப்ஸ் என்ன, வரிசையா வந்து அதோட வகைகள் அர்த்தம் எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தா நமக்கு புக்ல கொடுத்துருக்க அந்த ஒரு பயிற்சி அப்படிங்கிறதுக்கு போறாங்க. ஸோ பயிற்சி பண்ணி பார்க்கணும், நம்ம நிறைய எழுதி பார்க்கணும் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்டா இருக்கு. இந்த இடத்துல 1 by 1 பொறுமையா ஒன்னொன்னா படிச்சு பார்க்கறதுக்கே டைம் ஆயிடுச்சு. பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக பார்த்தோம் இல்லையா, இங்க இருக்கு பாருங்க. பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக எப்பயுமே நம்ம தட்டச்சில ஒன்று கொடுத்து ரெடி பண்ணி புக்கா வரும்போது டைப்பிங் எரர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இந்த புக்ல எரர்ஸ் வந்து நமக்கு நிறைய ஃப்ரீக்வெண்ட் எரர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இல்லை. நம்ம ஆல்ரெடி ஒரு அகாடமி புக் வந்து நிறைய எரர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி யூடியூப்ல பார்த்துருப்போம். அகாடமி பேர் மென்ஷன் பண்ண விரும்பல, பட் அது நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம்ல. இதுல வந்து நமக்கு அந்த அளவுக்கு அதிகமான டைப்பிங் எரர்ஸ் அப்படிங்கிறது ரேண்டமா வந்து தென்படலை. ஸோ மிஸ்டேக்ஸ் வந்து இதுல நமக்கு ரொம்பவே ரேரா தான் இருக்கு. அண்ட் ஒரு அகாடமியும் ஒரு சில எழுத்துக்கள் ஒரு சில வார்த்தைகளுக்கு பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக ஒரு மாதிரி வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. அந்த வகையில அதை நம்ம வேணா எரர் அப்படிங்கிற மாதிரி எடுக்கலாமே தவிர மற்றபடி டைப்பிங் எரர் வந்து நமக்கு இதுல கிடையாது. அது வந்து இம்பார்ட்டண்டா நிறைய பேர் ஃப்ரீக்வெண்டா கேட்டிருப்பீங்க, மிஸ்டேக்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ டைப்பிங் மிஸ்டேக்ஸ் வந்து இதுல இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம், 1 by 1 லைன் பை லைன் எல்லா பேஜஸும் நம்ம வந்து படிக்கல. ரேண்டமா சில டாபிக்ஸ் பார்த்தோம். அந்த டாபிக்ஸோட பேசிஸ்ல தான் நான் சொல்றேன் டைப்பிங் எரர்ஸ் வந்து இல்ல அப்படிங்கிறது. வரியா படிச்சு பார்த்து எரர் இல்லை அப்படிங்கறத நான் சொல்லல. ஸோ புக்கை வாங்கி படிச்சுட்டு சம்திங் யூ ஃபவுண்ட் என்ன எரர்னா நீங்க அன்னைக்கு சொன்னீங்களே அப்படின்னு கேட்க கூடாது. நம்ம வந்து வரியா படிக்கல, சில டாபிக்ஸ் படிச்சிருக்கோம். அந்த டாபிக்ஸோட அடிப்படையில எரர்ஸ் இதுல கம்மியா இருக்கு அப்படிங்கறதான் பாக்குறோம். ஸோ இந்த ஒரு புக்கோட பர்ச்சேஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் புக்கு எப்படி இருக்கு அப்படின்னு ஓவரால் ரிவ்யூ கேட்டீங்கன்னா இந்த ஒரு புக் உங்களுக்கு இப்ப தமிழ் புக் வந்து இல்ல, நீங்க இப்பதான் படிக்க ஆரம்பிக்கிறீங்க, உங்ககிட்ட தமிழ் புக் இல்ல, எனக்கு ஒரு புக்கு சொல்லுங்க, அந்த புக்ல நான் எல்லாமே படிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த புக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அதே மாதிரி நான் தமிழ் புக்லாம் படிச்சு முடிச்சுட்டேன், எனக்கு ரொம்ப ஃபாஸ்டா ரிவிஷன் பண்றதுக்கு ஒரு புக் வேணும் அப்படின்னு கேட்டாலும் இந்த ஒரு புக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க்யூ. அண்ட் நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் வேற என்ன புக்ஸ்லாம் நம்ம ரிசீவ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற புக்கோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பிளஸ் புக் பர்ச்சேஸ் பண்ற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க்யூ.